ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றது தான். ஏன்னா இப்போ சும்மா மசாலாவை போட்டு அப்படியே பரட்டி எடுத்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா வணக்கி நம்ம வச்சோம்னா குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்து அந்த 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் இவங்களுக்குலாம் தெரியும். இன்னுமே ஒரு சிலர் வயசானவங்களாம் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் பண்டிகைன்னா பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கலாம், எந்த ஒரு பண்டிகைனாலையும் இட்லி கறி குழம்பு தான் ஃபேமஸ். அவங்களுக்கு பலகாரமே இட்லி கறி குழம்பு தான். சரிங்களா? இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப அப்படி போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நிறைய போடக்கூடாது, புளிப்பாயிடும். அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் மிளகு கொஞ்சம், அதுக்கப்புறம் வரதனியா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு கடைசியில் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சேன். இட்லி நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? இட்லி எடுத்துட்டேன். அது நல்லா இந்த பக்கம் அது இறக்கிட்டு கறியும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி கறியே வேக வச்சு அப்போல்லாம் உப்பு கறி போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி அதிகமாக இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உப்பு கறி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உப்பு கறி சாப்பிட பிடிக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா? கறி வேகும் போதே கொஞ்சமாக மஞ்சள், லைட்டாக மிளகாத்தூள் இது போட்டு நல்லா வணக்கி விட்டேன். இதில் நான் மெயினாக எந்த ஒரு மசாலாவுமே சேர்த்துல, கடை மசாலா. இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு இடத்தமா கடை மசாலா வாங்கினோமா போட்டு கிண்டனமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சு அரைச்சி இந்த பக்கம் அதுக்குள்ளே கறி வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வணக்கி விட்டோம்னா கறி வெந்துடும். அதுக்கப்புறம் மசாலா ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கிண்டி விட்டோம்னா தண்ணி ஊற்றக்கூடாது. மசாலா ஊற்றின உடனே தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டோம்னா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும், பச்சை வாசனை ஆல்ரெடி நம்ம வணக்கிட்டோம், இருந்தாலே அந்த மசாலா ஆட்டந்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா குழம்பு நல்லாயிருக்கும். அந்த வாசமே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரே 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், 10 நிமிஷம் கூட அதிகம் தான், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நல்லா எண்ணெய் பூரா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஃபைனல் டச்சிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு தூவி நம்ம இறக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. சரிங்களா? ஏன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது, மீடியமான இதில் இருக்கணும். நான் இந்த பதத்தில் இருக்கணும், கரெக்டாக இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படியே சும்மா இட்லி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சுகமாக உள்ளே போகும். சரிங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை யாரெல்லாம் இப்போயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கான சிம்பிளான சாப்பாடு இவ்வளோ தான். இட்லி, அரைச்சி வச்ச சிக்கன் தண்ணி குழம்பு, சும்மா செம்ம வேட்டை. பார்க்கும்போது செமையாக டெம்டிங்காக இருக்குது. அந்த எண்ணெய் பூரா பிரிஞ்சு செமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நாங்கள் எல்லோரும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.